வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு ஆதரவு. சென்னையில் பேரணி நடத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேசத்துடனான தமிழக மக்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் பேரணியை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. பாகிஸ்தான் உலகிற்கே அச்சுறுத்தலாக உள்ளது. பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஒவைசி வலியுறுத்தல். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை ஆதரித்து சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்றது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தும் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை கண்டித்தும் சென்னை கடற்கரை டிஜிபி அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி தொடங்கியது. காமராஜர் சாலையிலிருந்து கண்ணகி சிலை, உழைப்பாளர் சிலை, நேப்பியர் பாலம் வழியாக சென்று போர் நினைவு சின்னத்தில் பேரணி நிறைவடைந்தது. இதில் தேசிய கொடி ஏந்தியபடி ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசை ஆதரித்தும் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை கண்டித்தும் முழக்கமிட்டனர். தேசத்துடனான தமிழக மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பிரம்மாண்ட மக்கள் பேரணியை நடத்தியதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலாவாசிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். காஷ்மீரில் பகல்காம் நடத்திய தாக்குதலுக்கு 2 வாரங்களுக்கு பின்னர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது இந்திய ராணுவம் பதிலடியாக பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவத்திற்கு பின்பு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திலிருந்து பிரம்மாண்ட மக்கள் பேரணி நடைபெற்றது. இதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பாகிஸ்தானிய ராணுவ ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு எதிராக நாட்டை துணிச்சலுடன் வெற்றிகரமாகவும் பாதுகாக்கும் இந்திய ஆயுதப்படைகளுடன் நமது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இன்று மாலையில் பிரம்மாண்டமான மக்கள் பேரணியை நடத்தியதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றிகள் என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் உலகிற்கே அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அதனிடம் உள்ள அணு ஆயுதங்கள் கலைக்கப்பட்டு அளிக்கப்பட வேண்டும் என்று ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஒவைசி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஹைதராபாத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஒவைசி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஸ்ரீநகரில் மருத்துவமனைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கலாமா என்பது பற்றி உலக தலைவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்கள் கலைக்கப்பட்டு அளிக்கப்பட வேண்டும் என்றும் ஒவைசி தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானுக்கு $100 கோடி கடன் வழங்குவதாக பன்னாட்டு பண நிதியம் அறிவித்துள்ளது என்றும் இது தீவிரவாதத்திற்கான நிதியுதவி என குற்றம் சாட்டினார். BMF என்பது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இல்லை என்றும் அது இன்டர்நேஷனல் மிலிட்டன்ட் ஃபண்ட் என்றும் ஒவைசி விளக்கம் அளித்தார். மேலும் நாட்டின் பிரிவினைக்கு பிறகும் இந்தியாவில் உள்ள இந்துக்கள், முஸ்லிம்கள், பிற மதத்தினரிடையே மோதலை தூண்டும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஒவைசி குற்றம் சாட்டினார். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 2016இல் மெழுகுவர்த்தி சின்னத்திலும் 2019 முதல் 2021 வரை கரும்பு விவசாய சின்னத்திலும் தேர்தலை சந்தித்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்திடம் தாமதமாக விண்ணப்பித்ததால் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கவில்லை.
இதையடுத்து தேர்தல் ஆணையம் வைத்துள்ள சின்னங்கள் பட்டியலில் இருந்து மைக் சின்னத்தை தேர்வு செய்து நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றது. இந்த நிலையில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. அதன்படி கலப்பையுடன் விவசாயி இருப்பது போன்ற சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சின்னத்தின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள சீமான், மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது என நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் முழுமையான மற்றும் உடனடியான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பகல்காம் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. இந்த தாக்குதலில் ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படையும் இணைந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 முக்கிய பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஜ்புல்லா முஜாஹிதீன் ஆகிய தடை விதிக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் முழுமையான மற்றும் உடனடியான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என கூறிய நிலையில் தற்போது நீண்ட நேரமாக இரு தரப்பினரிடையே மத்தியஸ்தம் செய்வதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நீங்கள் சிங்கப்பாதையில் சென்றாலும் சரி, புலி பாதையில் சென்றாலும் சரி, 2026 நடைபெறும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெல்வது உறுதி என்றும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் மன்னார்குடியில் முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜன் தெரிவித்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் அதிமுக மற்றும் அதன் சார்பு அணிகள் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் ஜெயலலிதா பேரவை சார்பில் மன்னார்குடியில் அமைந்துள்ள ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பெருமாளுக்கு தாயாருக்கும் இன்று காலையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நல்லிணம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர். காமராஜர் தலைமையில் அதிமுகவினர் கலந்து கொண்டு 2026 எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி நடைபெற வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அதிமுக அலுவலகம் எதிரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் காமராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி பேசினார். அப்போது நீங்கள் சிங்க பாதையில் சென்றாலும் சரி, புலி பாதையில் சென்றாலும் சரி, 2026 நடைபெறும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெல்வது உறுதி என்றும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் தெரிவித்தார். இந்தியாவின் மத்திய அரசிற்கு எதிராகவும் இராணுவத்திற்கு எதிராகவும் யாரும் எதிரான கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரிக்க வேண்டும் என்றும் வேலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வேலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மண்டலங்களுக்கான செயற்குழு கூட்டம் மாநில துணை செயலாளர் நீல சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஜனநாயக குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றும் எந்த நாடுகளுக்கிடையும் போர் நடக்கக்கூடாது என்பது நம்முடைய வேண்டுகோள் என்றும் போர் நீடிக்காது, அது நடக்காது என நம்புவோர் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் மத்திய அரசிற்கு எதிராகவும் இராணுவத்திற்கு எதிராகவும் யாரும் எதிரான கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரிக்க வேண்டும் என்றும் வேலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எய்யலூர் ஊராட்சியில் திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனைகள் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் எய்யலூர் ஊராட்சியில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக தலைமை கழக பேச்சாளர் குத்தாளம் கல்யாணம் மற்றும் கழக இளம் பேச்சாளர் சக்தி பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டு
திமுக ஆட்சியின் 4 ஆண்டு கால சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறி சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி, கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஜெயபாண்டியன், நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமாகிய கணேசமூர்த்தி, திமுக நிர்வாகிகள் கல்யாண சுந்தரம், பழஞ்சாநல்லூர் பாஸ்கர், பூக்கடை செந்தில், நிஜார் அகமது, பழனிராஜா, கண்ணன், அருண் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடியை பெற்றதற்கு இந்தியா பெருமைப்பட வேண்டும் என்று மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை விளாங்குடி பகுதியில் அதிமுக சார்பில் பகுதி செயலாளர் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை விளாக்குடி பகுதியில் ஏற்கனவே காவல்துறையிடம் அனுமதி பெற்று பொதுமக்களுக்கான நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தோம். திறந்து வைத்த 2 நாட்களிலேயே காவல்துறையினர் நீர்மோர் பந்தலை அகற்றிவிட்டனர் என்றும், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை எளிதாக விற்கலாம், ஆனால் மக்களுக்கு நீர்மோர் கொடுக்க கூடாதா என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இந்தியா பெற்றதற்கு பெருமைப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு இந்தியரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மற்ற காவலர்கள் இங்கே கஞ்சாவைக்கே விட்டுறாங்க, கஞ்சாலாம் விற்கலாம், போதைப் பொருள்லாம் விற்கலாம், ஆனால் மக்களுக்கு நீர்மோர் பந்தல் கொடுக்கக்கூடாதுன்றத ஏதோ இங்கே வந்து பிரித்து போட்டு சட்டத்தை மீறி மாதிரி வெறும் கரைச்சல் பண்ணி மக்கள் போராட்டம் பண்ணி கைது பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எங்கள் வழக்கறிஞர் மாவட்ட செயலர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் தமிழ்செல்வன் அவர் தலைமையில் இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் முறையிட்டு அப்புறம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்து முறையாக எத்தனை ஆணையாளர்கிட்ட கேட்டாச்சு, எல்லாத்திலையும் கேட்டாச்சு, உரிய தகவல் இல்லை. கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் என்ன கேட்கல அப்படின்றாங்க. கமிஷனர்கிட்ட கேட்டால், சார் நாங்கள் மதுரையில் பூரா நீங்கள் திறந்துட்டு வர்றீங்க, எங்கேயாச்சும் நாங்கள் தடை விதிச்சிருக்கோமா, எங்கேயாச்சும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? ஆரணி மேற்கு மற்றும் கிழக்கு ஊராட்சி ஒன்றியங்கள் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழாவை சிறப்பாக நடத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் புத்திர காமேட்டீஸ்வரர் ஆலயத்தில் திருமண மண்டபத்தில் ஆரணி மேற்கு மற்றும் கிழக்கு ஊராட்சி ஒன்றியங்கள் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை, வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வழங்கி வளைகாப்பு விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார். அதன் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு வழங்கினார். விழாவை தொடர்ந்து ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் சமுதாய வளைகாப்பு நடத்தப்படுவதில்லை என்றும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சமுதாய வளைகாப்பு விழாவை நடத்துகிறார் என்றும், இதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், முதலமைச்சரின் வேண்டுகோளின்படி உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கோரிக்கை விடுத்தார். விழாவில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகள் மீது தவறான கருத்துக்களை பரப்பினால் ஒரு திறமையான அதிகாரிகள் சமூகத்திற்கு கிடைக்க மாட்டார்கள் என்றும் சென்னை சேப்பாக்க பத்திரிகையாளர் மன்றத்தில் உணவகத்தை திறந்து வைத்தபோது மாநகராட்சி ஆணையர் அருண் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை பெருநகர் மாநகராட்சி ஆணையர் அருண் உணவகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த மாதத்தில் 2வது உணவகத்தை திறந்து வைத்துள்ளோம் என்றும்,
காவல் ஆணையர் அலுவலகத்தில் முறையான உணவு கிடைக்கவில்லை என புகார் எழுந்த நிலையில் அங்கு ஒரு உணவகத்தையும் தற்போது பத்திரிகையாளர் மன்றத்தில் உணவகத்தையும் தொடங்கி வைத்தோம் என்றும் ஆணையர் அருண் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களை எனக்கு பிடிக்கும் எனவும் ஒளிப்பதிவாளர்கள் மிகவும் கடினப்பட்டு வீடியோக்களை எடுக்கிறார்கள் எனவும் ஒரு விபத்து நடக்கும்போது அது எதனால் நடக்கிறது என்பது குறித்து செய்திகளில் பேசப்பட வேண்டும் என்றும் அந்த விபத்தை ஏற்படுத்திய நபரை தாக்கக்கூடாது என்றும் அரசு அதிகாரிகள் மீது தவறான கருத்துக்களை பரப்பினால் ஒரு திறமையான அதிகாரிகள் சமூகத்திற்கு கிடைக்க மாட்டார்கள் என்றும் மாநகராட்சி ஆணையர் அருண் தெரிவித்தார். உலகிலேயே முதல் முறையாக புது வகை நீரிழிவு நோயை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என்று சென்னை கோபாலபுரத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நீரிழிவு மையத்தின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மோகன் தெரிவித்துள்ளார். மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மற்றும் அமெரிக்கா விஞ்ஞானிகள் புதிய நீரிழிவு துணை வகையை கண்டுபிடித்துள்ளனர். இளம் வயதினருக்கு ஏற்படும் நீரிழிவு நோய் குறித்த ஆராய்ச்சியில் உலகளாவிய திருப்பு முனை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீரிழிவு மையத்தின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மோகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உலகிலேயே முதல் முறையாக புது வகை நீரிழிவு நோயை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என்றும் நமது உடலில் உள்ள மரபணு மூலமாக இந்த நீரிழிவு நோய் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இளம் வயதினரிடையே அதிகமாக லோ ஸ்வாக் பாதிப்பு உள்ளது என்றும் புது வகை நீரிழிவு நோய் என்பதை கண்டுபிடித்தவுடன் இதை பொதுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என எண்ணத்தின் காரணமாக செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது என்றும் மருத்துவர் மோகன் தெரிவித்தார். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வி மோகன், என் பக்கத்தில் டாக்டர் ராதா வெங்கடேஷன் இருக்காங்க. எங்கள் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அது ஹெட் பண்ணுறவங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கிறோம். உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு புது டைப் ஆஃப் டயபெட்டிஸ் நீரிழிவு நோயை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுவரையிலும் யாரும் உலகத்தில் அதை ரிப்போர்ட் பண்ணதில்லை. அதாவது மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங், MODY சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஜெனட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, DNA, அதில் இருக்கிற ஒரு டிஃபெக்ட், அதில் ஒரு சின்ன மியூட்டேஷன் டிஃபெக்ட் மாதிரி வந்துடுச்சுன்னா அதிலிருந்து இந்த மோடி டைப் ஆஃப் டயபெட்டிஸ் வரும். இதுவே சின்ன குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா நியோனேட்டல் டயபெட்டிஸ், சின்ன குழந்தைன்னு நியோனேட், ஸோ நியோனேட்டல் டயபெட்டிஸ், இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் கண்டிஷன் ஒன்று இருக்குது. குழந்தைங்களுக்கு பிறந்த உடனேயே லோ சுகர் அடிக்க ஆரம்பிக்கும். அது யூஸ்வலாக நினைப்பாங்க அது குளுக்கோஸ் ஏதோ கம்மியாக இருக்குது, நிறைய குளுக்கோஸ்லாம் கொடுப்பாங்க. நிற்காதானா, ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் கழிச்சு கூட லோ சுகர் அடித்து ஃபிட்ஸ் எல்லாம் குழந்தைக்கு என்ன பண்ண. உதகையில் கோடை விழாவை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் நடத்தப்படுவது வழக்கம். இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் அரசு சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்காட்சிகள் நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் வனத்துறையினர் சார்பில் புகைப்பட கண்காட்சி துவங்கியது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர், மாவட்ட வன அலுவலர் கௌதம் ஆகியோர் பார்வையிட்டு கண்காட்சியை துவங்கி வைத்தனர். இதில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கடன் தவணையை செலுத்த தாமதமானதால் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஊழியர் திட்டியதில் மனமுடைந்த டைலர் தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும், டைலர் இறப்பிற்கு காரணமான ஃபைனான்ஸ் நிர்வாகம் மற்றும் ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த டைலர் பாலகிருஷ்ணன் என்பவர் பட்டுக்கோட்டையில் உள்ள மைக்ரோ ஃபைனான்ஸில் வாரக்கடன் பெற்று தவணை முறையில் கடன் செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த வாரம் மட்டும் தவணை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸ் பெண் ஊழியர் ஒருவர் நேற்று மாலையில் பாலகிருஷ்ணனின் வீட்டிற்கு சென்று ஏன் தவணை கட்டவில்லை என்று மிரட்டியும் அவதூறாக பேசியும் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த பாலகிருஷ்ணன் வீட்டில் தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த பட்டுக்கோட்டை காவல்துறையினர் பாலகிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாலகிருஷ்ணனின் அக்கா சாந்தி
தஞ்சையில் நடைபெற்ற பள்ளி வாகனங்கள் சோதனையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்களை கழட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் எச்சரித்தனர். தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை சார்பில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டனர். ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டு ஒவ்வொரு பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் பிரேக், அவசர கால வழி, இருக்கைகள், படிக்கட்டுகள், தீ தடுப்பான், முதலுதவி பெட்டிகள் ஆகியவை சரியாக உள்ளதா என ஆய்வு செய்தனர். இதில் தஞ்சை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 1011 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் போக்குவரத்து விதிகளுக்கு மாறாக ஏர் ஹாரன் பொருத்துவது, அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும் பள்ளி மற்றும் ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் எச்சரித்தார். வாகன ஆய்விற்கு முன்னதாக பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு கண் பார்வை, செவித்திறன் சோதனை செய்யப்பட்டது. வல்லம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மா ஏற்பாட்டில் ரேஷன் கார்டு குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லம் ஊராட்சியில் ரேஷன் கார்டு குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மா மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முகாமில் பொதுமக்கள் ரேஷன் கார்டு பெறுவதற்கு அளித்த மனுக்களையும் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம், புகைப்படம் பதிவேற்றுதல் உள்ளிட்ட மனுக்களையும் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மா பெற்றுக்கொண்டு அரசு அதிகாரிகளிடம் அளித்தனர். மனுவை பெற்ற அதிகாரிகள் மனுவின் மீது உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் வட்ட வழங்கல் அலுவலர் ரம்யா, தனி வருவாய் ஆய்வாளர் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரேஷன் கார்டு பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மாவிற்கு அரசு அதிகாரிகளுக்கும் வல்லம் ஊராட்சி பொதுமக்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். சென்னை ராஜமங்கலத்தில் உள்ள ஸ்ரீதேவி இளங்காளியம்மன் திருக்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா மற்றும் இந்திய எல்லையில் நடைபெற்று வரும் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவடைய வேண்டும் என்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சென்னை ராஜமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி இளங்காளியம்மன் ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா மற்றும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் சிறப்பு பிரார்த்தனை அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் கொளத்தூர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அறுசுவை உணவை ஏராளமானோர் உண்டு எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி சென்றனர். மேலும் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த வேண்டும் என்றும் இந்திய ராணுவ வீரர்கள் நல்ல உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி சென்றனர். மாதவரத்தில் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாதவரம் பகுதியில் வசித்து வரும் 27 வயதுடைய பெண் கடந்த 7ஆம் தேதி இரவு வீட்டில் கதவை திறந்து வைத்துவிட்டு குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது 8ஆம் தேதி அதிகாலையில் பெண்ணின் வீட்டின் அருகில் வசித்து வரும் காமேஷ் என்பவர் வீட்டில் நுழைந்து பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றுள்ளார். உடனே பெண்ணின் சத்தம் கேட்டு காமேஷ் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மாதவரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காமேஷ் மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காமேஷை காவல்துறையினர் கைது செய்தனர். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கான ஏற்பாடுகளை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் விறுவிறுப்பாக செய்து வருகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு மே 12ஆம் தேதி அதிகாலை நடைபெற உள்ளது. விழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் இடத்தை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தற்போது தயார் செய்து வருகிறது. சவுக்கு மற்றும் இரும்பு கம்பிகளால் சுற்றிலும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கள்ளழகர் எழுந்தருளும் மண்டக படிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வை முன்னிட்டு வைகை அணையிலிருந்து நேற்று முன்தினம் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மதுரை வந்தடைந்தது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பாகம் பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
தூத்துக்குடியில் அமைந்துள்ள பாகம் பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த மே 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கியது. தினந்தோறும் சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்ட விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முன்னதாக சுவாமி அம்பாள், சங்கர ராமேஸ்வரர், விநாயகர், முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் விநாயகர், முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட சிறிய தேரிலும், பாகம பரிமாள், சங்கர ராமேஸ்வரர் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரிலும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து புலியாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டங்களுடன் செண்டை மேள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் 2 தேர்களையும் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து தேர் நிலையை அடைந்தது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாகம பெரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரரை வழிபட்டனர். குடியாத்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு குடியாத்தம் சக்தி கிளினிக் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோவிலில் வரும் 13, 14 ஆகிய 2 தினங்களில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ய உள்ளனர். இந்த நிலையில் பக்தர்கள் நாள்தோறும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கெங்கையம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இதற்கிடையே குடியாத்தம் சக்தி கிளினிக் சார்பில் கோவில் வளாகத்தில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் படவேட்டு எல்லையம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் தனஞ்சயன், நகர்மன்ற உறுப்பினர் தேவகி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் மருத்துவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். முகாமில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர் ஹரி, மகப்பேறு மருத்துவர் சைலா அபிராமி மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சிகிச்சை அளித்ததுடன் ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் மருந்து, மாத்திரைகள் இலவசமாக வழங்கினர். முகாமில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மணலி பெரியதோப் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் முனீஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மணலியில் பெரியதோப்பு கிராமத்தில் வ.உ.சி. பொதுநல டிரஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் மற்றும் முனீஸ்வரர் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள், மேளதாள வாத்தியங்களுடன் சிவச்சாரியார்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை வ.உ.சி. பொதுநல டிரஸ்ட் நிர்வாகிகள் தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் டில்லி பாபு, பொருளாளர் சுரேஷ், துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன், ரவிக்குமார், துணை செயலாளர்கள் சீனிவாசன், பரமசிவம், முருகன், இணை செயலாளர்கள் கோபிநாத், ராஜேஷ்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் மணலி மண்டல குழு தலைவர் ஏ.வி. ஆறுமுகம் உட்பட சுற்றுவட்டார பக்தர்கள், கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ கன்னியம்மன் முனீஸ்வரரை வழிபட்டனர். விழாவின் இறுதியில் பெரியார் தோப்பு கன்னியம்மன் திருக்கோவிலில் நண்பர்கள் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை வேலாண்டிபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 30ஆம் ஆண்டு திருவிழாவில் அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை வேலாண்டிபாளையத்தில் ஆனந்த ஹவுசிங் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 30ஆம் ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் மற்றும் கம்பம் நடுதலுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் காலை, மாலை வேளைகளில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. அதன் பின்னர் விழாவில் முக்கிய நிகழ்வாக கோவில் தர்மகர்த்தா டாக்டர் சிவராமன் தலைமையில் முத்துமாரியம்மனுக்கு திருமண வைபவம் நடைபெற்றது. விழாவில் வட்டக்கழக செயலாளர்கள் சிவகுமார், பொன்ராஜ், மாநகர மாவட்ட அயலகணி அமைப்பாளர் கண்ணன், திமுக நிர்வாகிகள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டனர். கோவை கோட்டமேட்டில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேரோட்ட விழாவில் இஸ்லாமியர்கள் ஜூஸ், பல வகைகளை வழங்கிய நிகழ்வு பக்தர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது.
கோவை கோட்டமேட்டில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி உடனுரை சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. அதன் பின்னர் தினம்தோறும் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் பேரூராதீனம் சாந்தாலிங்கம் மருதாச்சல அடிகளார், கௌமார மடாலயத்தில் ஆதீனம் குமாரகுருபர சுவாமிகள், பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் கார்த்திக் ஆகியோர் பங்கேற்று தேரினை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அகிலாண்டேஸ்வரி உடனுரை சங்கமேஸ்வரரை வழிபட்டனர். விழாவில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோவை மாநகர மாவட்ட திமுக துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் தலைமையில் இஸ்லாமியர்கள் பங்கேற்று தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிஸ்கட், கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் பல வகைகளை வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இஸ்லாமியர்களின் இந்த செயல் பக்தர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு ஆதரவு. சென்னையில் பேரணி நடத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேசத்துடனான தமிழக மக்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் பேரணியை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. பாகிஸ்தான் உலகிற்கே அச்சுறுத்தலாக உள்ளது. பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஒவைசி வலியுறுத்தல். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.